வணக்கம் விவசாயிகளே. இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு முக்கியமான ஒரு தலைப்புங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா, விவசாயத்தில் நுண்ணுயிர்களோட பங்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நான் விரிவாக பார்க்க போகிறோம். நுண்ணுயிர்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு மூலாதாரங்க விவசாயத்தில். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நுண்ணுயிர்கள் இல்லாத இடம் அப்படிங்கிறது கிடையாதுங்க மண்ணில். நுண்ணுயிர்கள் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் மண் வளமான மண் அப்படிங்கிறத நம்ம கண்டறியலாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது நம்மால் ஐயா அவர் சொன்ன மாதிரி இயற்கை விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா, நுண்ணுயிர்களுடைய பெருக்கம் எந்த அளவுக்கு இருக்குது, பெருக்குனா தான் பார்த்தீங்கன்னா மண் வளமான மண்ணாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அவர் ஐயா நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாருங்க. அதை உணர்ந்து இப்போ நம்மளோட அரசாங்கம் பார்த்திங்கன்னா, தமிழக அரசு பார்த்திங்கன்னா, மண் வளத்தை பாதுகாக்கிறதுக்காகவே கிட்டத்தட்ட 122 கோடி கிட்ட பார்த்திங்கன்னா நிதி உதவி பார்த்திங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க. சரிங்களா? இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ நுண்ணுயிர்கள் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நமக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம காய்கறி கழிவுகளோ அல்லது எரு மாட்டு எரு இது மாதிரி எந்த விதமான சீக்கிரம் பார்த்திங்கன்னா மக்கும் தன்மை உள்ள பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை தூக்கி நம்ம மண்ணில் இடும் போது பார்த்திங்கன்னா, இல்லைனா இங்கே ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலையோ கூட நீங்கள் ஒரு இது விவசாய கழிவுகளையோ அல்லது பார்த்தீங்கன்னா வீட்டு கழிவு பொருளையும் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா மக்கும். அது மக்கறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது நுண்ணுயிர்கள் உடைய பார்த்தீங்கன்னா செயல்பாடு தான் பார்த்தீங்கன்னா மக்க வைக்கிறீங்க. நுண்ணுயிர்கள் மண்ணில் இருந்தது அப்படின்னா தான் அது ஒரு வளமான மண்ணுங்க. அதை உணர்ந்த கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 122.51 கோடி ரூபா பார்த்தீங்கன்னா மண் வளத்தை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஏங்க அதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு என்னைக்காச்சும் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? ஒன்றும் இல்லைங்க. நம்ம அதிகமாக பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் நம்ம உரங்கள் அதிகமாக உபயோகப்படுத்தினால அதனுடைய இருக்கக்கூடிய உயிர்கள் பார்த்திங்கன்னா நுண்ணுயிர்கள் பார்த்திங்கன்னா அழியக்கூடிய தன்மை இருக்குங்க. ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மாடுகள் வச்சு உழுதுருப்போம். மாடுகள் கால்நடைகள் எல்லாம் இருந்திருக்கும். ஆடு மாடு கோழிகள்லாம் இருந்திருக்குங்க. அப்படி இருந்தனால பார்த்திங்கன்னா மண் அது மண்ணுக்கு அது இடும்போது பார்த்திங்கன்னா அதில் நுண்ணுயிர்கள் பல்லுயிரை நல்லா பெருகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அமையுதுங்க. ஈறுகள் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இலதலைகள் இதெல்லாம் போட்டு தான் பார்த்திங்கன்னா அடி உரமாக அடியிலே கொடுத்து நம்ம மக்க வச்சு நம்ம விவசாயம் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வாய்ப்புகள் குறையுதுங்க. கால்நடைகள் இது பார்த்திங்கன்னா படிப்படியாக குறையுது. விவசாயத்தில் பார்த்திங்கன்னா மகசூல் அதிகம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உரங்கள் அதிகமாக கொடுக்க ஆரம்பித்து நம்ம பார்த்திங்கன்னா மண்ணை வளம் இல்லாததாக கொண்டுட்டு போயிட்டுருக்கோம். அதை உணர்ந்த கவர்மெண்ட் தான் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய இப்போ நலத்திட்டங்கள் என்னென்ன பண்ணலாம், விவசாயத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு நம்ம கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு கொண்டு வந்தது தான் பார்த்திங்கன்னா இப்போ மண் வளத்தை பாதுகாக்கிறதுக்கு இவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க. சரிங்க, இப்போ மண் வளத்தை எப்படி நம்ம பாதுகாக்கலாம், நுண்ணுயிரில் எப்படி பெருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோஸ்பைரிலம், சூடோமோனாஸு, ட்ரைகோடர்மா விரிடி, ரைசோபியம். இப்போ இந்த 4 பற்றி மட்டும் நான் கொஞ்சம் விரிவாக நான் சொல்கிறேங்க. இப்போ இந்த நுண்ணுயிர்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எருவில் கலந்து, அதாவது எப்படி கலக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியில் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எரு குழியில் நம்ம ஊற்றிட்டு அதை நல்லா மக்கிற வரைக்கும் நம்ம விட்டுட்டு நல்லா கிளறி விட்டு நம்ம ஒரு நிழல்பான இடத்துல வச்சுட்டு அது பார்த்திங்கன்னா நல்ல பவுடர் ஃபார்மேட்டு நல்லா உங்களுக்கு அந்த எருவு நல்லா மக்கிற அளவுக்கு இதாயிருங்க. நுண்ணுயிர்களுக்கான உணவு பார்த்திங்கன்னா எருவுங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிங்கும் போது நம்ம பார்த்திங்கன்னா நம்ம எருவுக்கு கொடுக்கலாம். அதை கொடுத்து நம்ம பார்த்திங்கன்னா அதை இது சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா அது மல்டிப்ளிகேஷன் ஆகும். நம்ம கிளறி விடும்போது பார்த்திங்கன்னா அது அதிகப்படியாக உற்பத்தி ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நமக்கு அமையுதுங்க. அந்த மாதிரி நமக்கு கிளறிட்டு அந்த எருகள் பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் இருக்குங்க. இன்னும் இப்போ சரிங்க இதை 4 மட்டும் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அஸ்டோபாக்டர், பாஸ்போபாக்டீரியா, பொட்டாஸ்மோபிலிசியம் பாக்டீரியா, மைக்ரோரைசா போன்ற பார்த்திங்கன்னா நுண்ணுயிர்கள் இன்னும் நிறையா இருக்குங்க. அதில் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை நீங்கள் உபயோகப்படுத்துங்க. இப்போ கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதில் இப்போ சப்சிடி இதில் கொடுப்பாங்க. உங்களுக்கு எண்ணெய் வித்து பயிர்கள் இதெல்லாம் நீங்கள் போயிட்டு நீங்கள் தோட்டக்கலைத்தில் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு திரவ வடிவிலையும் கொடுப்பாங்க, பவுடர் ஃபார்மெட்டில் இருக்குங்க. எது கிடைச்சாலும் சரிதாங்க. நீங்கள் அதை நீங்கள் கலந்துட்டு எருவில் குழியில் ஊற்றிட்டு நீங்கள் அப்படியே ஒரு நல்ல ஃபெர்மெண்ட் ஆகிற அளவுக்கு அந்த எரு நல்லா மக்கிற அளவுக்கு நீங்கள் கொடுத்துட்டு அதை நீங்கள் மறுக்கி விட்டு நிலப்பாங்கின இடத்துல வச்சுட்டு எரு பார்த்தீங்கன்னா நீங்கள் உழுதுதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எருவு விசிறிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மழை பொழியும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கு கரைஞ்சி அது பார்த்தீங்கன்னா மண் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது ஈரப்பதம் இருக்கும்போது நீங்கள் எருவு விசிறிங்கன்னா இன்னும் நல்ல சிறப்புங்க. இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது, அப்படிங்கும்போது அது அதிகமாக உற்பத்தி ஆகும். இப்போ மண்ணில் ஈரமாக இருக்குது, அந்த டைமில் எருவு விசிறீங்க அப்படின்னா ஈரமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு பரவும் தன்மையும் உங்களுக்கு உற்பத்தி ஆகும் தன்மையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்குங்க. அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம உபயோகப்படுத்தலாங்க. அப்படி நம்ம உபயோகப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு அதனுடைய அடுத்து வரக்கூடிய பயிர்களோட மகசூல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகரிக்குங்க. நோய் வாய் தாக்குதல் குறையும். பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை எடுத்து கொடுங்க. சரி, எப்படி ஊட்டச்சத்துக்களை எடுத்து கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க. நம்ம இப்போ வந்து அரிசி இருக்குது. நம்ம அரிசி வந்து டைரெக்டாக நம்ம சாப்பிட்றது இல்லைங்க. அதை வந்து வேக வச்சு நமக்கு வந்து சாப்பாடாகவோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவாகவோ அரைச்சி நம்ம வந்து எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வேலையை செய்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நுண்ணுயிர்கள். ஒரு பயிருக்கு தேவையான வடிவில் நம்ம இப்போ ஒரு உரத்தை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த உரத்தை அதே வடிவில் எடுத்துக்காதுங்க. அதுக்கு தேவையான வடிவத்துக்கு மாற்றி கொடுக்குற வேலையை வந்து அது செய்கிறதா வந்து நுண்ணுயிர்களுங்க. அப்படி நம்ம கொடுக்குறனால வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நம்ம உரம் மட்டுமே கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு வளமான மண்ணா அப்படின்னா அது கிடையவே கிடையாதுங்க. உரங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரசாயனங்கும் போது அது மண்ணை பாதிக்க தாங்க செய்யும். நுண்ணுயிர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருந்ததுன்னா மண் வளம் பாதிக்காதுங்க. அப்போ நுண்ணுயிரில் வந்து நம்ம அதிகப்படுத்துறதுக்கான வேலையை வந்து நம்ம வந்து செய்யணுங்க. அதுதான் வந்து நம்ம வந்து முக்கியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்க. அதனால் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நுண்ணுயிரில் பெருக்கிறதுக்கான வேலையை வந்து நம்ம செய்யணும். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா உழும்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எருவோடு கலந்து நம்ம இது மாதிரி கொடுக்கும்போது அதனுடைய மகசூல் வந்து அதிகரிக்குங்க. ஏன் மகசூல் அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நுண்ணுயிரில் வந்து இது பயிருக்கு தேவையான உணவை வந்து தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்கோம். வறட்சி தாங்கும் தன்மை இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிகரிக்குங்க. இப்போ நீங்கள் விதைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு இருக்கும்போது ரொம்ப நல்லதுங்க. மழை வந்தது அப்படின்னா அது வந்து அந்த கிளைமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக உற்பத்தி ஆகுங்க. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நுண்ணுயிரில் வந்து பார்த்திங்கன்னா உறங்கும் நிலையில் தான் இருக்கும். என்ன உறங்கு நிலைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. அவங்க பவர் ஃபார்முலா வச்சுருப்பாங்க, லிக்விட் ஃபார்மேஷன் இருப்பாங்க. அப்போ வரைக்கும் அது மல்டிப்ளிகேஷன் ஆகாதுங்க. அதற்கு தனக்கு தேவையான சாதகமான சூழ்நிலை வரும்போது தான் அது வந்து இப்போ மண்ணில் வந்து விழுந்துட்டோம் அப்படின்னு நமக்கு உணவு இருக்குது அப்படிங்கும்போது அது வந்து திரும்ப வந்து பார்த்திங்கன்னா கண் விழிக்கிற மாதிரின்னு வச்சிங்களேன் உற்பத்தியாகி திரும்ப வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயலில் வந்து ஃபுல்லாக வந்து அதுக்கு தேவையான உணவு எடுத்துகிட்டு பெருக ஆரம்பிச்சிருங்க. இப்போ அதை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா இப்போ முதல்ல வந்து நம்ம அசோஸ்பைர்லத்தை பற்றி பார்ப்போம். அசோஸ்பைர்லங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது தலைச்சத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு பாக்டீரியா வகைங்க. வேர் வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தூண்டி ஆழமாக ஊன்றி வேர் வளர உதவுது. இதே வந்து பார்த்திங்கன்னா வறட்சி தாங்கும் தன்மை வந்து அதிகரிக்குதுங்க. இது வந்து தலைச்சத்தை நிலைநிறுத்தும் பாக்டீரியாம்னா அதாவது மண்ணில் இருக்கக்கூடிய வந்து தலைச்சத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொண்டு வரதுக்கான அது ஒரு அதிகப்படுத்துறதுக்கான ஒரு வழியை செய்யுதுங்க. யூரியா தேவை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 20-25% வந்து இது குறைக்குது. அசோஸ்பைரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்றப்பயிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெல், மக்காச்சோளம், கரும்பு, சோளம், சிறுதானியம் மற்றும் புல்வகை தாவரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உபயோகமாக இருக்குங்க. அதுக்கடுத்து நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சூடோமோனஸ். சூடோமோனஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பயிர்களை நோய்களிலிருந்து காக்கும் ஒரு வளர்ச்சி ஊக்கியாக வந்து செயல்படுதுங்க. நோய்களை கட்டுப்பாட்டில் கொண்டு வரத்துக்கு இது ஒரு சிறந்த ஒரு பாக்டீரியா அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம். தாவரங்களை வேர்களை சுற்றி வந்து ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது செயல்படும். உங்களுக்கு மேலே ஒரு கோட்டிங் மாதிரின்னு வச்சிங்களேன் செயல்படும். இது வந்து பூஞ்சை மற்றும் பாக்டீரியாக்களை வந்து தாக்குகிறது. தீமை செய்யக்கூடிய பாக்டீரியா பூஞ்சைலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து தாக்கி அதை வந்து இதை வந்து உணவாக எடுத்துக்கணும். அது அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து பயிருக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. இது சூடோமோனஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிழங்கு வகை பயிரெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூடோமோனஸ் வந்து நம்ம கொடுக்கும்போது நமக்கு நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம நினச்சி நடலாம் அல்லது மண்ணில் நம்ம இடும்போது நமக்கு அந்த பாதிப்புகள் வந்து குறையுங்க. இதில் வந்து என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூடோமோனஸ் கொடுக்குறதுனால இலை பழுப்பு நோய் வருது பார்த்தீங்களா, அதை வந்து தடுக்குது, அறவே தடுக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேரல்கள் நோய் வந்து பார்த்திங்கன்னா வராமல் வந்து தடுக்குதுங்க. வாடல் நோய் போன்ற பல பூஞ்சை மற்றும் பாக்டீரியா நோய்களையும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கட்டுப்பாட்டு கொண்டு வருங்க. அதாவது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நுண்ணூட்டச்சத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா பயிர்களுக்கு கரைத்து தரக்கூடிய வேலையை வந்து இது வந்து செய்யுதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அதிகரிக்குதுங்க. சரிங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண்ணில் இது வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லதுங்க. சரிங்க, இப்போ நம்ம இது மாதிரி கொடுக்க முடியாது வேறு என்ன பண்ணலாம்னா நம்ம தக்க பூண்டு, சனப்பு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட நம்ம வந்து விரைச்சி இது பண்ணலாம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தலைச்சத்து அதிகம் கிடைக்குங்க. அதாவது அசோஸ்பைரில் கிடைக்காத இடத்துல அந்த இடத்துல நம்ம கொடுக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா இலை மக்குகள் இருக்கும்போது எருவு இல்லாத இடத்துல நம்ம வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தக்க பூண்டு, சனப்பை இதெல்லாம் வந்து விதைக்கலாம். அதில் நவதானியங்கள் இதெல்லாம் வந்து கூட கலந்து கூட நம்ம விதைக்கலாங்க. அப்படி பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. சரிங்க, இப்போ இந்த சூடோமோனாஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பயிர்களுக்கு நம்ம வந்து சூடோமோனாஸ் கொடுக்கலாம்? நெல், வாழை, தக்காளி, மிளகாய், கத்திரி போன்ற அனைத்து விதைக்கு தோட்டக்கலை பயிர்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். அது வெங்காயம் இதெல்லாம் கூட கொடுக்கலாங்க. கிழங்கு வகை பயிர்களுக்கு கூட நம்ம வந்து கொடுக்கலாம். சரிங்க, இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சக்க, சனப்பு இதெல்லாம் வந்து நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா,
அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விதைச்சிட்டு பூ வர பருவத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மடக்கி விழுவணுங்க. அப்படி மடக்கி விழுவும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மக்கி அப்போ நம்ம வந்து நுண்ணுயிரில் அந்த இடத்துல வந்து பெருகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும், தலைச்சத்துக்கள் கிடைக்கும். அதாவது இப்போ மக்கக்கூடிய பொருள் இருக்கனால அது பார்த்திங்கன்னா அங்கே உங்களுக்கு வந்து உற்பத்தி திறன் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. அதுக்கடுத்து ட்ரைகோடர்மா விரிடியை பற்றி பார்க்கலாங்க. இப்போ ட்ரைகோடர்மா விரிடிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது மண்ணில் வாழும் ஒரு இயற்கையான ஒரு பூஞ்சானம் தாங்க இது. சரிங்களா? இதில் ஒரு மிகச்சிறந்த பூஞ்சை கொல்லியாக வந்து செயல்படுதுங்க. பூஞ்சான கொல்லியாக வந்து இது செயல்படுது. மண்ணில் உள்ள தீமை செய்யும் பாக்டீரியாக்கள் அந்த பூஞ்சைகளை வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சியை வந்து தடுத்து அழிப்பதோடு அவற்றின் உணவை அபகரித்து கொள்கிறது. இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வடிவேல் காமெடியில் வர மாதிரி ட்ரைகோடர்மா விரிடி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த பூஞ்சைகள் சாப்பிடக்கூடிய உணவுகளை வந்து பார்த்தீங்கன்னா இதை அபகரித்து இதுங்க வந்து சாப்பிட்றனால அதனுடைய உற்பத்தி அதுங்க உணவு பற்றக்குள்ள அதுங்க இறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இது அமையுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேரல்கள் தண்டல்கள் பிரச்சனைக்கு வந்து ட்ரைகோடர்மா விரிடி வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வு அமையுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆளுகள் பிரச்சனை, நாற்றல்கள் பிரச்சனை இதெல்லாம் வந்து உங்களுக்கு தவிர்க்கு. நாற்று வகை பயிர்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைகோடர்மா, சூடோமோனாஸ் ரெண்டுமே கலந்து கொடுக்கலாங்க. ஓகேங்களா? ட்ரைகோடர்மா விரிடி கொஞ்சம் நல்லா செயல்படுது. மண்ணில் உள்ள மக்குத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா இது அதிகரித்து ஊட்டச்சத்து வந்து பார்த்திங்கன்னா உறிஞ்சு திறனை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மேம்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து ஏற்படுத்துதுங்க. வேர் வளர்ச்சி வந்து அதிகப்படுத்தினால கொஞ்சம் மண் வளம் நல்லா இருக்கு. மண்புழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி திறனும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. காய்கறி பயிர்கள் இப்போ வந்து பழமரங்கள், எண்ணெய் வித்துக்கள், நாட்டுக்கால் பயிர்களுக்கு இது வந்து ஒரு ஏற்றதாக அமையும். மண் ஈரமாக இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இடணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நுண்ணுயிரில் பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு உரத்தோடையும் இது கலந்து உபயோகப்படுத்தக்கூடாதுங்க. எரு, மாட்டெரு, உங்களுக்கு தொழு உரம், அது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண்புழு உரம், இது மாதிரி இதில் வந்து நீங்கள் கலந்து கொடுக்கலாம். சரிங்களா? கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைசோபியத்தை பற்றி நம்ம பார்ப்போங்க. இது அவரை வகை பயிர் வகைகள் தாவரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வேர்களில் வாழ்ந்து தலைச்சத்தை நிலைநிறுத்துங்க. பயிர் வகைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடலையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கடலோட அந்த வேர் பகுதியில் பார்த்தீங்கன்னா முடிச்சுகளாக இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு இந்த ரைசோபியம் பாக்டீரியானால் வரக்கூடியதாங்க உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகை பாக்டீரியாங்க. இது வேர்களில் வேர் முடிச்சுகளை உருவாக்கி வளிமண்டலத்தில் நைட்ரஜன் வந்து தாவரங்கள் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு தன்மையை வந்து கொடுக்குது. சப்போஸ் எனக்கு வந்து சூடோமோனாஸ் இப்போ இதெல்லாம் எதுவும் கிடைக்கல, எனக்கு தக்கப்புடு சனப்பையும் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஹியூமிக் ஆசிட் கூட நீங்கள் உபயோகப்படுத்தலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர்களுக்கான ஒரு உணவு அதாங்க இதுவும் அமையுது. அதனால் அதையும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அது கொடுக்கறனால வந்து பார்த்தீங்கன்னா மண் வளம் எந்த விதத்துலையும் பாதிக்காது. ஏன்னா இது வந்து ஒரு கரிமச்சேர்மம், இது வந்து இயற்கையான ஒரு பொருளுங்க. சரிங்களா? நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு தேவையான மேலும் தகவல் வந்து உடனுக்குடன் கிடைக்குங்க. இதை பற்றி நம்ம இன்னும் விரிவாக நம்ம வந்து இன்னும் மேற்கொண்டு சொல்ல இருக்கோம். நன்றி, வணக்கம். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். இது உங்கள் கிராப் டாக் சேனல்.